அங்கம்மாள் இளம் வயசுலேயே தன்னுடைய கணவனை இழந்த கீதா கைலாசம் கடுமையாக உழைச்சி தன்னோட 2 மகன்களையும் கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. மூத்த மகன் பரணி ஊர்லேயே விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இளைய மகன் சரண் சக்தி டாக்டருக்கு படித்து முடிச்சுட்டு ஊருக்கு வராரு. கீதா கைலாசம் கிராமத்தில் இருக்கிறதால ஜாக்கெட் போடக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருக்காங்க. ஆனால் சரண் சக்தி பணக்கார வீட்டு பொண்ணை காதலிக்கிறாங்க. ஸோ அதுக்கு 2 வீட்லேயும் மறுப்பு தெரிவிக்கல. ஆனால் பெண் வீட்டோட ஆளுங்க முன்னாடி தன்னுடைய அம்மா ஜாக்கெட் போடாமல் இருந்தாங்கன்னா அவங்க தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சரண் சங்கடப்படுறாரு. மகனுக்காக ஜாக்கெட் அணிய கீதா கைலாசம் சம்மதிக்கிறாங்க. ஆனால் அதுவே அவங்களுடைய சுதந்திரத்துக்கும் சுயமரியாதைக்கும் பாதகமாக மாறிடுது. இதனால் கீதா கைலாசம் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்துடைய கதை. கீதா கைலாசம் அங்கம்மாள் அப்படிங்கிற கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஜாக்கெட் அணியாமல் இருக்கிறது, சுருட்டு பிடிக்கிறது, மனசில் என்ன தோணுதோ அதை தைரியமாக பேசுறதுன்னு தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்த்துருக்காங்க. தன்னுடைய பேச்சுக்கு அடங்கி போகிற மருமகள் தான் ஜாக்கெட் போட்டதுக்கப்புறம் எதிர்பேச்சு பேசுகிறத தாங்கிக்க முடியாமல் சண்டை போடுறதுன்னு உயிரோட்டமான நடிப்பை கொடுத்துருக்காங்க கீதா கைலாசம். ஆனாலும் கூட நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். மூத்த மகனாக நடிச்சிருக்கிற பரணிக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல திருப்பு முனையாக அமையும். நல்ல நடிப்பு கொடுத்துருக்காரு. அண்ட் மருமகளாக வரக்கூடிய தென்றலும் சிறப்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சரண் சக்தி, முல்லையரசி, ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்னு எல்லாருமே இயல்பான நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஒளிப்பதிவாளர் அஞ்சாய் சாமுவேல் கிராமத்து அழகை அற்புதமாக படம் பிடிச்சதோட அந்த இடங்களை ஒரு கதாபாத்திரமாகவே உழவ விட்டுருக்காரு. முகமது மக்பூல் மன்சூருடைய இசையில் பாடல்கள் இதமாக இருக்குது. பின்னணி இசையிலையும் ரசிக்க வச்சிருக்காரு. பெருமாள் முருகனுடைய சிறுகதைக்கு நியாயம் சேர்க்கிற மாதிரி அழகான திரைக்கதை அமைச்சு ஒரு கவிதை மாதிரியான படைப்பை கொடுத்துருக்காரு இயக்குனர் விபின் ராதாகிருஷ்ணன். தைரியமான சுதந்திரமான பொண்ணாக இருந்தாலும் கூட பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அங்கம்மாள். மொத்தத்தில் அங்கம்மாள் அம்மா தான்.